ஆந்திராவில் கடந்த ஆட்சியில் நடைபெற்ற 3200 கோடி ரூபாய் மதுபான கொள்கை மோசடியில் முன்னாள் முதல்வர் ஒய்.எஸ். ஜெகன்மோகன் ரெட்டி மீது எஸ்ஐடி கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது. மதுபான கொள்கை மோசடியில் ஜெகன்மோகன் ரெட்டி மதுபான கொள்கையை வடிவமைக்க அளித்த அனுமதி மூலம் மாதம் 60 கோடி ரூபாய் லஞ்சம் வசூலிக்கப்பட்டதாகவும் சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது. ஒய்.எஸ்.ஆர். காங்கிரஸ் எம்பி மிதுன் ரெட்டி தேர்ந்தெடுத்த நிறுவனங்களுக்கு மதுபான விநியோக ஆர்டர்கள் வழங்கப்பட்டு 20% வரை ஜெகன்மோகனுக்கு லஞ்சம் அனுப்பப்பட்டதும் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான ராஜ்கசி ரெட்டி இம்மோசடிக்கு ஜெகனே சூத்திரதாரி என ஒப்புக்கொண்டுள்ளார். இதனால் ஆந்திர அரசுக்கு 3200 கோடி ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டது. இந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு குற்றவாளிகள் பிடிபட்டுள்ளனர். இம்மோசடி மாநில நிதி நிர்வாகத்தில் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தின் பிரதிபலிப்பாக கருதப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயில் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் மீது மாடு முட்டியதில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. ஆவடியில் உள்ள கனரக வாகன தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் ஆதித்யா என்பவர் திருமுல்லை வாயில் SM நகர் காவலர் குடியிருப்பு சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது மாடு முட்டியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதில் அவருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆவடி, திருமுல்லை வாயில் உள்ளிட்ட பகுதிகளில் மாடுகள் அதிகமாக சாலைகளில் சுற்றித் திரிவதாகவும் பலமுறை புகார் அளித்தும் ஆவடி மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.